திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திமுக பிரமுகர் கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியில் வந்தவர் 3 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பழிக்கு பழியாக நடந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நடுவகளப்பால் பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயதான மாரிமுத்து. இவருக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். இதில் மூத்த மகளின் வளைகாப்பு நிகழ்வு களப்பாலில் உள்ள மாரிமுத்துவின் வீட்டில் நடைபெற இருந்ததால் உறவினர்கள் வந்திருந்தனர். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கான பொருட்களை வாங்குவதற்காக களப்பால் கடைவீதிக்கு மாரிமுத்து சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் முகத்தில் கைகுட்டையை கட்டிக்கொண்டு கையில் வைத்திருந்த அரிவாளால் மாரிமுத்துவின் தலை, கை உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மாரிமுத்து துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். கொலையாளிகள் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் செல்ல அருகில் இருந்தவர்கள் களப்பால் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாரிமுத்துவின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை நடந்த இடத்திலிருந்து மாரிமுத்துவின் சைக்கிள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். 2011ஆம் ஆண்டு திமுக பிரமுகர் பாஸ்கர் என்பவர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் மாரிமுத்து. திமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைதான மாரிமுத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பழிவாங்கும் விதத்திலேயே மாரிமுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாரிமுத்து கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த ராகுல், ராஜன் மற்றும் அடையாளம் தெரியாத ஒருவர் என 3 பேர்தான் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கொலையாளிகள் திருவாரூர் சாலையில் தப்பிச் சென்றது தெரியவர போலீசார் உடனே புலிவலம் பகுதியில் வாகன சோதனையில் இறங்கினர். போலீஸ் சோதனை செய்வதை அறிந்த கொலையாளிகள் நன்னிலம் கல்லூரிக்கு பின்பக்கம் உள்ள காட்டு பகுதிக்குள் தப்பிச் சென்று விட்டனர். சுமார் 50 போலீசார் கொண்ட குழுவினர் நன்னிலம் காட்டுப்பகுதியில் கொலையாளிகளை தேடி தீவிர சோதனை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிலாளர் சங்கத்திலும் பாஸ்கர் திமுகவிலும் இருந்துள்ளனர். அரசியல் காரணங்களுக்காக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் அடுத்தடுத்த கொலைகளுக்கு காரணமாகிவிட்டது. பாஸ்கர் கொலை செய்யப்பட்டு 13 ஆண்டுகள் கடந்த நிலையில் அவரது உறவினர்கள் காத்திருந்து பழி தீர்த்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.